உங்க தலை மேல ஒரு தயவு இருக்க போகுது. என்ன தயவு தெரியுமா? இதுவரைக்கும் போன இடத்துல எல்லாம் உங்க படிப்பு என்ன, உங்க திறமை என்ன, உங்களை யார தெரியும் அப்படின்னு நிறைய காரியத்தை கேட்டதுக்கு பிற்பாடும் நான் யோசிச்சு சொல்றேன்னு நீங்க அனுப்பிவிடப்பட்டிருக்கலாம். பிளான் பண்ணிட்டு சொல்றேன்னு அனுப்பிவிடப்பட்டிருக்கலாம். அவ்வளவு சீக்கிரமா எங்க போனாலும் யாரும் உங்களை நம்பாம இருக்கலாம். உங்களுடைய பின்னணி, உங்களுடைய பேக்ரவுண்டு, உங்களுடைய படிப்பு, இது எல்லாத்தையும் வச்சுதான் இதுவரைக்கும் உங்களை நம்பி இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய தயவு மட்டும் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா நீங்க இந்த வேலையை செய்வீங்களா செய்ய மாட்டீங்களான்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா உங்க கையில அவங்க கொடுப்பாங்க. நீங்க யாரு என்ன எதுவும் தெரியாது. ஆனா உங்களை நம்பி அவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுப்பாங்க. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. அறியப்படாத உங்களுக்கு, தெரியப்படாத உங்களுக்கு, அறிமுகம் இல்லாத உங்களுக்கு, பிரதர் எனக்கு எந்த அறிமுகம் இல்லையேன்னு நினைச்சு சோர்ந்து போகாதீங்க பிரதர். என்ன யாருமே தெரியாதேன்னு நினைச்சு சோர்ந்து போகாதீங்க பிரதர். கர்த்தர் உங்களுக்கு தயவு பாராட்டினாரானால், உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கணும்னு நினைச்சாருன்னா நான் நம்புறேன், அறியாத இடத்திலே நீங்கள் அங்கீகரிக்கப்படுவீர்கள். நல்ல கைகளை தட்டி, தெரிஞ்ச இடத்துல அல்ல, தெரியாத இடத்துல, தெரியாத இடத்துல உங்களை பார்த்த உடனே இதை செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கை வரும். உங்களை பார்த்த உடனே இவங்க இந்த காரியத்தில் வெற்றி பெறுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை வரும். அப்படிப்பட்ட ஒரு தயவு கரங்களை தட்டி கொண்டு இருக்கும் போதே இப்பொழுது பிள்ளைகள் மேல் இறங்குவதாக. கரங்களை தட்டி கேளுங்க, கேளுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அறியப்படாதவர்களுக்கு ஒரு அங்கீகாரம், அறியப்படாதவர்களுக்கு ஒரு அங்கீகாரம், அறியப்படாதவர்களுக்கு ஒரு அங்கீகாரம், அறியப்படாதவர்களுக்கு ஒரு அங்கீகாரம்.